Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 477 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். நிறைய குடும்பங்கள் நல்லா வாழ்றதுக்கும் சொந்தக்காரங்க கூட பிறந்தவங்க தான் காரணம். அதே மாதிரி நிறைய குடும்பங்கள் அழிந்து போகிறதுக்கும் சொந்தக்காரங்க அண்ட் கூட பிறந்தவங்க மட்டுமே தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சில குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூட பிறந்தவங்களே நம்மளுக்கு மிகப்பெரிய துரோகங்கள் இழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை காலி பண்ணுறதுக்கு முயற்சியும் பண்ணுறாங்க. ஒரு சினாரியோ எடுத்துப்போமா, நீங்கள் ஒரு குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய தம்பியுடைய மனைவி உங்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனையை கிளப்பணும், அதுலேயும் குறிப்பாக ஒரு அமானுஷமான பிரச்சனையை கிளப்பணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வு நம்மளுக்கு வேலூர்லேருந்து பவித்ரா அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுடைய குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப துயரமான நிகழ்வு. அந்த 12 வருடத்து ஆனாலும் இந்த நிகழ்வோடைய தாக்கத்திலிருந்து இது வரைக்கும் அவங்களால வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, கதையோடைய ஸ்டார்டிலிருந்தே வர ஆரம்பிப்போமே. பவித்ரா அண்ட் பூர்ணி இந்த 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வேலூரை சேர்ந்தவங்க, அக்கா தங்கைகள். சின்ன வயசுலேருந்து ஆப்வியஸாக ஒன்றா தான் வளர்றாங்க, ரொம்பவும் க்ளோஸாக வளர்றாங்க. அதாவது ஒரு 2 பசங்க ஒன்றா வளர்ந்தாங்க அப்படின்னா எப்பயுமே வீட்டுக்குள்ளே ஒரு ரைவல்ரி இருக்கும். நீ பெருசா நான் பெருசா அப்படின்ற ஒரு சண்டையெல்லாம் இருக்கும் இல்லையா. ஆனால் 2 பொண்ணுங்க ஒன்றா வளர்ந்தாங்க அப்படின்னா எப்பயும் அவங்க ரொம்பவும் பாசமாக இருப்பாங்க. அப்படி தான் இவங்க 2 பேரும், அதாவது பவித்ரான் பூர்ணி 2 பேரும் ரொம்ப பாசமாக இருந்திருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே பவித்ராவுடைய அக்கா பூர்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் பவர் இருந்திருக்கு. என்ன சூப்பர் பவர்னு கேட்டிங்கன்னா, அடிக்கடி அவங்களுடைய உடம்புல வந்து சாமி வருமா. ஸோ அவங்களுக்கு வந்து பின்னாடி நடக்க போகிற விஷயங்கள் முன்னாடியே தெரிய ஆரம்பிக்கும் ஒரு சில டைமில். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் வந்து இந்த நெகட்டிவ் எனர்ஜி சமானிஷங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியாதாங்க. திடீர்னு வந்து பார்த்தா இந்த இடத்துக்கு போக வேணாம், இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்கன்னா, ஆனால் இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த இடத்துல அமானுஷங்கள் சக்திகள் இருக்கும் அப்படின்றது வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த சூப்பர் பவர்னாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறையா நல்லதும் நடந்திருக்கு. இந்த சூப்பர் பவர்னாலே அவங்க கூட யாருமே பேசாமலும் இருந்திருக்காங்க. ஸோ குட் அண்ட் பேட் 2 விஷயமும் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து நடந்திருக்கு. ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா படிப்பை முடிக்கிறாங்க. படிப்பை முடிச்சுட்டு கல்லூரி படிப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் பவித்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. பையனுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணால் உடனடியாக கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர். சரி, ப்ரெஷர் தாங்க முடியாமல் அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா பவித்ராவுடைய வீட்லேயும் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, பொண்ணு படிக்கிறாளே, இப்போ தான் காலேஜ் போக போகிறா, ஒரு 19 வயசு தான் ஆகுது, இந்த வயசுலேயே வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி பவித்ராவுடைய அப்பா அம்மா யோசிக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, தங்கச்சி இருக்கா, தங்கச்சி வந்து கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா அக்காவுக்கு வந்து பிரச்சனை ஆகும், அக்காவே இன்னும் கல்யாணம் ஆகாமல் தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசுகிறாங்க. ஸோ ஆப்வியஸாக எல்லா அப்பா அம்மாவும் அப்படி தானே யோசிப்பாங்க. அப்படி தான் அவங்க யோசிச்சிருக்காங்க. அதுக்கு பூர்ணி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்தா பவித்ராவுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும், இதை விட அவளுக்கு நல்ல பையனை நம்மளால் தேடி கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. சரி, பூர்ணியே சொல்லிட்டாங்களே அப்படின்ற ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா பவித்ராவை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன வீடு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்னொரு தாய் வீடு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா பவித்ராவுடைய மாமியார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 தங்கமானவங்க. ஸோ அவங்க குடும்பத்தில் எத்தனை பேருன்னு கேட்டிங்கன்னா மாமியார், மாமனார், அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரர், அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரருக்கு ஒரு தம்பி. ஸோ அவங்களுமே ஒரு 4 பேருடைய ஃபேமிலி தான். ஸோ அவ்வளோ அளவுக்கு நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ பவித்ரா வந்து எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. சரி, ஒரு கல்யாணமான புதுசில் அவங்க வந்து புகுந்த வீட்டுக்கு வரும்போது அம்மா வீடு வந்து மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஃபீலிங்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்கும் கிடையாது. ஏன்னா அவங்க அம்மா அவங்கள எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்களோ அதை விட 4 மடங்கு நல்லா அவங்களுடைய மாமியார் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ மாமியாருக்கு வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா ஃபேவரட் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷம் மூடி போகுதுங்க. 2-3 வருஷமாக அவங்க வாழ்க்கையை வந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த டைமில் தான் அவங்களுடைய ஹஸ்பண்டுடைய தம்பி இருப்பார் இல்லையா, அதாவது கொழுந்துன்னு சொல்லுவாங்களா, ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண் பார்த்துட்டு இருக்காங்க.
இருக்காங்க கல்யாணத்துக்காக. ஸோ அவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு அழகான பெண்ணை வந்து பார்த்து திருமணமும் முடிச்சு வைக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக வந்துட்டு இருக்குங்க. இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க மாமியார் வந்து ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ புதுசாக அதாவது 2வது மருமகள் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இப்போ பவித்ராவை பார்த்து கொஞ்சம் லைட்டாக பொறாமப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஆப்வியஸாக வந்து பார்த்திங்கன்னா மாமியார் கூட இவங்க ஆல்ரெடி 3-4 வருஷம் இருந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் அதிகமாக ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் மாமியாருக்கு வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா மேலே கொஞ்சம் பாசம் ஜாஸ்தி. ஏன்னா அவங்களுக்கு வந்து பெண் குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்திருக்கு. ஸோ அந்த ஏக்கத்தை தீர்க்கிற மாதிரி வந்த முதல் மருமகள் தான் வந்து பவித்ரா. ஸோ அதனால அவங்க மேலே பாசம் ஜாஸ்தி, ரொம்ப அன்பாகவும் பார்த்துப்பாங்க. இது வந்து லைட்டாக பொறாம யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 2வது மருமகளுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அந்த பொறாமை வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து கொஞ்சம் லைட்டாக பவித்ரா மேலே வெறுப்பாகிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பவித்ரா ஒரு 3 வருஷம் கழிச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. ப்ரெக்னென்ட் ஆன உடனே அவங்க மாமியார் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தாங்கன்னு தாங்குறாங்க. இல்லைம்மா, நீ பெட்டை விட்டும் கூட கீழே எழுந்துக்காதம்மா, நீ வந்து படுத்துட்டே உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அந்த 2வது மருமகளுக்கு இன்னமும் கடுப்பை ஏற்றுது. ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டுடைய ஒரு சில வேலைகள் எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அவங்கள அதாவது பவித்ராவை வந்து வேலை வாங்க மாட்டேங்கிறாங்க. ஆப்வியஸ் ரீசன்ஸ் இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் அவங்க மாமியார் வந்து அவங்க கிட்ட வேலை வாங்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து இந்த மருமகளுக்கு ரொம்பவும் கோவத்தை வந்து கொடுக்குதுங்க. ஸோ இந்த கோவத்தை அவங்க எங்கே படிப்படியாக தூண்டி விடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட, அதாவது 2வது பையன் இருக்கார் இல்லையா, ஸோ அவர்கிட்ட வந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த சின்னதாக டெய்லியும் ஒரு சில விஷயங்கள் சொல்ல இவருடைய பிரெயினுமே அப்படியே கொஞ்சம் பிரெயின் வாஷ் ஆகுது. அப்படியே இவருக்கும் இவருடைய அண்ணனுக்கும், அதாவது பவித்ராவுடைய ஹஸ்பண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சண்டைகள் வர ஆரம்பிக்குது. ஸோ சின்னதாக சண்டைகள் வர ஆரம்பிச்சு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் மிகப்பெரிய சண்டை ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் இந்த சண்டையை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராவுடைய மாமனார் வந்து வந்திருக்காரு. வந்துட்டு ஏன்டா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க, தள்ளுங்கடா அப்படின்னு வந்து சொல்லும்போது அவரை வந்து அவருடைய 2வது பையன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிடுறாரு. அடித்த உடனே பவித்ராவுடைய ஹஸ்பண்ட் வந்து தம்பி அடிச்சிடுறாரு. தம்பி அடித்த உடனே அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ரகலை வந்துடுது. ரகலை வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம், நாங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும் வீட்டை விட்டு போயிடுறாங்க. இவங்களும் எவ்வளோ போராடுறாங்க, அதாவது பவித்ராவும் போராடுறாங்க, பவித்ராவுடைய மாமியாரும் போராடுறாங்க. எப்படியோ அது இங்கே இருந்துருங்க, வீட்டை விட்டு போகாதீங்க, நம்ம எல்லாம் குடும்பத்தில் பிரச்சனைகள் வர்றது சகஜம் தான், தயவுசெய்து போகாதீங்கன்னு எவ்வளவோ கெஞ்சுறாங்க. ஆனால் அவங்க என்ன கெஞ்சினாலும் இவங்க 2 பேரும் இங்கே இருக்கிற மாதிரி இல்லை, வீட்டை விட்டு தனி கொடுத்தனம் போயிட்டாங்க. சரி, இப்படியே ஒரு 3-4 மாதம் ஓடி போகுது, ஒரு 6 மாதம் ஓடி போகுது. பவித்ராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 மாதத்தில் அழகான ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்கிறாருங்க. ஸோ ஆண் குழந்தை பிறந்த உடனே அந்த வீட்டுடைய சந்தோஷம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை வந்து கொண்டாடுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க சின்ன பையன் இருக்கார் இல்லையா, அதாவது பவித்ராவுடைய கொழுந்தன், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவருடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரையும் வந்து வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அவங்களுமே எதுவுமே நடக்காத மாதிரி வீட்டுக்கு வராங்க. இந்த தடவை அதாவது ஆல்ரெடி என்னதான் கோபமாக இருந்தாலும் இது வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட் இல்லையா, குடும்பத்தில் வந்து முதல் குழந்தை வந்து பிறந்திருக்கு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட். அந்த சந்தோஷமான மூமெண்ட்டில் இவங்க ஃபேமிலியாக என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, சரிப்பா நீ ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்ட, இப்போது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷனை வந்து சொல்கிறாங்க. இந்த டிசிஷனுக்கும் அவருக்கு வந்து ஒத்துக்கிறாருங்க. அவர் ஒய்ஃப் கிட்ட பேசுகிறாரு. ஒய்ஃபும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி அது இப்போ ஏதோ பிரச்சனை நடந்துச்சு, இப்போ ஒன்று சேர்த்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே வராங்க. ஆனால் இந்த ஒரு சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. இன்ஃபேக்ட் பவித்ராவுடைய கொழுந்தனுக்கும் கூட தெரியாதுங்க. இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே வராங்க. அந்த 2வது மருமகள் இருக்காங்களே, அவங்க வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி பிளாக் மேஜிக் ப்ராக்டிசஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நிறையா பிளாக் மேஜிக் ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்னமும் நிறையா விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரு கிட்ட போயிட்டு கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து பயங்கர பவர்ஃபுல் ஆகிட்டு அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. வந்தவங்க சும்மா இருப்பாங்களா, வந்த உடனே அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறையா பூஜைகள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பூஜைகள் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ நார்மலாக பூஜைகள் பண்ணால் எப்படி பண்ணுவாங்க, அதாவது ஏர்லி மார்னிங் பண்ணுவாங்க, இல்லைனா
இல்லைன்னா வந்து 6 மணி சாயந்தரம் இப்படி தான் வந்து சாமி கும்பிடுவாங்க இல்லையா. ஆனால் அவங்க ஒரு வித்தியாசமாக வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் தான், அதாவது 9 மணிக்கு மேலே தான் அவங்க வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தனியாக ஒரு ரூமில் உட்காந்து ஏதோ மந்திரங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பவித்ராவுடைய மாமியாருக்கு கொஞ்சம் வியர்டாகவே தெரிஞ்சிருக்கு. என்னடா இந்த பொண்ணு நார்மலாக எல்லாரும் படுத்து தூங்கும்போது சாமியெல்லாம் கும்பிட மாட்டாங்க, இந்த பொண்ணு வந்து படுத்து தூங்கும்போது கரெக்டாக நைட்டு 10 மணிக்கெல்லாம் வந்து மந்திரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கே, என்ன தான் சொல்லுது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க மூஞ்சில் அடித்த மாதிரி, திரும்பவும் ஆரம்பிச்சிட்டிங்களா, இந்த பிரச்சனையினால தான் நாங்கள் இந்த வீட்டை விட்டு போனோம், திரும்பவும் நாங்கள் போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேணாமா, இந்த வீட்டை விட்டுலாம் போகாதமா, இங்கே இருமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. ஆனால் அவங்க வந்து கரெக்டாக ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே நிறைய நிகழ்வுகள் வந்து நடக்க ஆரம்பிக்குது. அவங்க மாமியாருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போகுது, அதுக்கப்புறம் அவங்களுடைய மாமனாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போகுது. இப்படியே ஒரு 3 மாதம் ஓடுதுங்க. 3 மாதம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா பவித்ராவுடைய மாமனார் திடீர்னு மர்மமான முறையில் இறந்து போயிருக்காரு. ஆனால் அவர் இறந்து போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாட்கள் முன்னாடி அவர் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி எங்கே திரும்பினாலும் ஏதோ உருவங்கள் எனக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது, இந்த இடத்துல ஏதோ ஒரு புகை மாதிரி ஒரு உருவம் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு, என்னை வந்து கழுத்தை நெரிக்க முயற்சி பண்ணுது, என்னை வந்து என்னுடைய உயிரை வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது, இந்த மாதிரிலாம் வந்து புலம்பிக்கிட்டு இருந்திருக்காரு. ஏதோ பார்த்து பயந்துருக்காரு அப்படின்னு சொல்லி தான் கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு மந்திரிச்சு விட்டுருக்காங்க. ஆனால் எதுவுமே வந்து பலன் அளிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க மாமனார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் இறந்துமே போயிட்டாரு. அவர் இறந்து போன சோகம் தாங்க முடியாமல் அவங்க மாமியாருமே வந்து பார்த்திங்கன்னா படுத்த படுக்கை ஆகிட்டாங்க. ஸோ இப்போது இந்த ஃபேமிலியில் எவ்வளோ அளவுக்கு சந்தோஷம் இருந்ததோ அவ்வளோ அளவுக்கு துக்கம் மட்டுமே தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பவித்ரா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் இவங்க 2வது தடவை உள்ளே வந்ததுக்கப்புறம் மாமனார் வந்து இறந்து போயிட்டாரு, மாமியாரும் படுத்த படுக்கை ஆகிட்டாங்க. கையில் ஒரு கை குழந்தையை வச்சுருக்கோம், குழந்தையும் பார்த்துக்கணும், மாமியாரையும் பார்த்துக்கணும். ஏன்னா மாமியார் வந்து இவங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க உடம்பு முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கும்போது அவங்கள நல்லா பார்த்துக்கணும் இல்லையா, அவங்களையும் நல்லா பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பவித்ராவுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார், பிஸ்னஸ்லையும் தொடர்ந்து லாசஸ். அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சம்பாதிப்பாரா, நல்ல வேலைக்கு போவாரா, ஆனால் திடீர்னு அவருக்கு குடிப்பழக்கம் வந்துருச்சு, அவரால் பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, பிஸ்னஸும் லாசஸ், இந்த மாதிரி படிப்படியாக எல்லா பிரச்சனைகளும் வந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க மாமியாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாமனார் எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு நிறைய உருவங்கள் எல்லாம் தெரியுது, இந்த இடத்துல யாரோ நிற்கிறாங்க, என்னுடைய கழுத்தை வந்து மெரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் பவித்ரா கொஞ்சம் தள்ளிப்போமா, இந்த இடத்துல ஏதோ ஒன்று நிற்குதுமா அப்படின்லாம் வந்து பயப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாமே பவித்ராவுக்கு ரொம்பவும் மன வருத்தத்தை வந்து கொடுக்குது. என்ன பயப்படுறாங்க அப்படின்னா, அவங்க மாமனார் இறந்து போன மாதிரியே அவங்களுடைய மாமியாரும் இறந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி டெய்லியும் கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்காங்க. எக்ஸாக்டாக ஒரே வாரத்தில் என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மாமியாரும் அதே மாதிரி, அதாவது மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க. ஸோ மாமியார் இறந்து போனதுக்கப்புறம் இவங்களுடைய உலகமே வந்து இடிஞ்சு விழுந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, பயங்கர சோகத்தில் ஆயிட்டாங்க. ஸோ அவங்க என்டையர் ஃபேமிலிலேயே ரொம்பவும் சோகம். ஆனால் ஒரே ஒரு பர்சன், அதாவது 2வது மருமகள் இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும் எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப கேஷுவலாக நார்மலாக இருக்காங்க. அதுக்கப்புறமும் சரி ஏதாவது டிஃப்ரென்ஸ் வந்துதான்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பவித்ராவுக்கு நிறைய அமானுஷமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சுது. அந்த வீட்டில் அவங்க தனியாக இருக்கும்போதெல்லாம் தனியாக இருக்கிற மாதிரியே இல்லை, அவங்க கூட யாரோ இருக்கிற மாதிரியே இருந்திருக்கு. அவங்களுக்கு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா யாரோ அவங்களுடைய கையை பிடிச்சி இழுத்துருக்காங்க, திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா பலார்னு யாரோ அடிக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வலி இருக்கும். என்னடா இது என்று திரும்பி பார்ப்பாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் கண்ணாடியில் போய் பார்த்தா அவங்கள உண்மையிலேயே யாரோ அரைஞ்ச மாதிரி இந்த விரலுடைய இது வந்து பதியும் இல்லையா, விரல் பதியும் இல்லையா, அந்த மாதிரி வந்து பதிஞ்சிருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பயம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த மேட்ரை அவங்க யாருக்கிட்ட தான் சொல்லுவாங்க, வீட்டில் அவங்க ஹஸ்பண்டும் இல்லை, அவங்க குழந்தைங்கிட்ட போய் சொல்ல முடியாது. வீட்டில் இருக்கிற இன்னொரு பர்சன் யாருன்னா அவங்களுடைய தம்பி, அதாவது குழந்தைனுடைய வைஃப் இருக்காங்க இல்லையா, அதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரிலங்க, தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவங்கக்கிட்ட தான் வந்து போய் சொல்லியிருக்காங்க. அவங்க உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நிறையா நிகழ்வுகள்லாம் நடக்குது, இந்த வீட்டில் எனக்குமே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்கார், அவரை கூட்டிகிட்டு வந்து ஏதாவது யாகம் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவோம், அப்படி பண்ணால் இதெல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி தான் பவித்ராவும் சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே அவங்க வந்து பார்த்திங்கன்னா யாரை போய் கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னா, இந்த பிளாக் மேஜிக் கற்றுக்கிட்டாங்க இல்லையா ஒரு குரு, அந்த குருவை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இவங்க பண்ண பிளாக் மேஜிக்னாலேயே எவ்வளோ பிரச்சனைகள் இவங்களுடைய வீட்டுக்குள்ளே நடந்திருக்கு. அந்த ஆள் வந்து உள்ள ஏதோ ஒரு மந்திரங்கள் எல்லாம் சொல்லி யாகம் மாதிரியெல்லாம் வளர்க்குறாப்புல ஏதோ பண்ணியிருக்காப்புல, நைட்டு 12 மணிக்கு பண்ணியிருக்காப்புல. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பவித்ராவுக்கு வந்து கொஞ்சம் வீடாக இருந்தது, என்னடா அது நைட்டு 12 மணிக்கு வந்து பூஜை பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வீட்டில் நல்லது நடந்தால் போதும், ஏன்னா தன்னுடைய
குழந்தை இருக்கான், ஸோ குழந்தைக்கும் வந்து எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தினால இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்கிறாங்க. ஸோ அவங்களும் அந்த பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியாத விஷயங்கள் பவித்ராவுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த யாகம் முடிஞ்ச அடுத்த நாள்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குழந்தை ஒரு 8 மாதம் 9 மாதம் குழந்தையாக இருக்கும். ஸோ அந்த டைமில் அப்போ தான் எழுந்து உட்காந்துக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான், எழுந்து உட்காந்துட்ருக்கான். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா கிட்ட விளையாடவே மாட்டேங்கிறான்னா, எப்பயுமே எழுந்து உட்காந்துக்கிறான், ஒரு செவுத்துக்கு முன்னாடி போய் உட்காந்துக்கிறான், அப்படியே கையை கட்டி ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கான். யோசிச்சு பாருங்கள், ஒரு 9 மாதம் இல்லைனா ஒரு வயசு குழந்தை செவுத்துக்கு முன்னாடியே எப்படிங்க அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க முடியும்? கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனாலும் எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் செவுத்துக்கு முன்னாடியே வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவனை கையை பிடிச்சி தூக்கிட்டு வந்தால் அவன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழுவானா, கத்துவானா, பவித்ரா கிட்ட இருக்கவே மாட்டானா. அந்த செவுத்து பக்கத்திலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு செவுத்து பக்கத்திலே தான் உட்காந்துக்கிட்டு இருப்பான். சாப்பாடு ஊட்டினா கூட சாப்பிட மாட்டானாங்க. குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிஞ்சு போக ஆரம்பித்தான். இந்த படிப்படியாக எல்லா விஷயங்களும் நடக்கிறத பார்த்த பவித்ரா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் மன வருத்தப்பட்டு இந்த ஒரு விஷயத்த பூர்ணி கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. பூர்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணி இவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. கரெக்டாக இவங்களுடைய வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனால் இவங்களுடைய வீட்டுக்குள்ளே அவங்களால காலடி எடுத்து வைக்க முடியல. ஏதோ ஒரு விஷயம் அவங்கள வந்து வீட்டிலிருந்து தடுக்குது அப்படின்றத மட்டும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போ தான் சின்ன வயசுலேருந்தே பூர்ணிக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து தெரியும்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ளே நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்குது, அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் என்ன உள்ளே வர விடாமல் என்னை தடுத்துக்கிட்டே இருக்குது. நான் எப்படியாவது உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி தான் முயற்சி பண்ணுறேன், ஆனால் என்னால் உள்ளே வர முடியல அப்படின்றாங்க. லிட்ரலி அவங்க கண்ணு முன்னாடி பார்க்குறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே என்டர் ஆக வராங்க, ஆனால் என்டர் ஆக விடாமல் ஏதோ ஒரு விஷயம் வந்து வீட்டுக்குள்ளேருந்து அவங்கள அப்படியே புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்து பவித்ரா பயப்படுறாங்க. பூர்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி என்னால் வர முடியாது, நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்கார், அவரை வந்து கூட்டிகிட்டு வரேன், அவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சன், ஸோ அவரை கூட்டிகிட்டு வந்தால் இந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம், நான் அவரை போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாங்க. ஸோ அவங்க கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் பவித்ரா கொஞ்சம் கூட யோசித்து பார்க்க முடியாத ஒரு விஷயம் வந்து நடக்குதுங்க. அவங்களுடைய ஒரு வயசு பையன் இருக்கான் இல்லையா, அந்த செவுத்து முன்னாடி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். உட்காந்துக்கிட்டு இருக்கவன் திடீர்னு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த செவுத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தலையை டமால்னு அடிச்சுக்கிறாங்க. அடித்ததில் அப்படியே அந்த ஃபோர்ஸில் கீழே விழுகிறான். கீழே விழும்போது பின் மண்டையில் வந்து அவனுக்கு அடிபடுதுங்க. அடிபட்ட உடனே அந்த இடத்துல அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிடுறான். பதறி போன பவித்ரா என்ன பண்ணுறாங்கன்னா, பையனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு சொல்லி டாக்டர்கிட்ட காட்டும்போது டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுடைய பையன் இப்போ உயிரோடையே இல்லை, கீழே விழுந்த அதிர்ச்சியில் பின்மண்டையில் அடிப்பட்டதுனால பையன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை உலுக்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருமே இப்போ வந்து இறந்து போயிட்டுருக்காங்க, படிப்படியாக ஒருத்தராக இறந்து போயிட்டுருக்காங்க. இந்த ஒரு சோகத்திலேருந்து அவங்க எப்படியா வெளியே வருது அப்படின்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஆக்சிடென்ட் ஆகி அவருடைய உயிர் போக வேண்டிய நிலைமை. ஆனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் உடைஞ்சி வீட்டில் ஃப்ராக்சரோட படுத்து கிடக்கிறாரு. இப்போது பவித்ராவுக்கு வந்து பயம் வந்துருச்சு. சரி, இந்த வீட்டில் ஏதோ ஒன்று நடக்குது, எல்லாருக்குமே நடக்குது, ஆனால் 2 பேருக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அதாவது அவங்க வீட்டுக்காரருடைய தம்பி கொழுந்தனுக்கும் அவருடைய ஒய்ஃபுக்கும் எதுவுமே நடக்கலை. ஸோ இதுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பூர்ணிக்கு கால் பண்ணி இதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. பூர்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, கவலைப்படாத, நான் என்னுடைய அந்த சாமியார் ஒருத்தர் இருக்கார்ல அவரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கூட்டிகிட்டு வராருங்க. அதாவது பூஜை பண்ணுறதுக்காக தான் அவங்க வந்து வந்திருக்காங்க. வீட்டில் வந்து ஒரு கணபதி ஹோமம் அது மாதிரிலாம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில பூஜைகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே வர முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு தடங்கள், உள்ளே இருந்து நிறைய அமானுஷமான சக்திகள் வந்து இவங்களை அப்படியே புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து லிட்ரலாக இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அந்த சாமியார் ஒருத்தர் வந்தார்லே, அவர் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கங்கை நதியுடைய தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்திருந்தாராம். ஸோ அது வந்து சாமி மேலே வந்து ஊற்றி அபிஷேகம் பண்ணி அந்த ஒரு தண்ணியை எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஸோ அந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருந்து உள்ளே தெளிக்கிறாருங்க. தெளித்த உடனே தான் இவங்களால வீட்டுக்குள்ளே என்டர் ஆகவே முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுடைய எல்லா கார்னர்லேயுமே வந்து தெளிக்க ஆரம்பிச்சிருக்காரு. நார்மலாக இந்த தண்ணியெல்லாம் தெளித்து விட்டால் என்ன ஆகும், அந்த ஈரமான ஒரு வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செவுத்தில் போடும் இல்லையா, அது வந்து எந்த ஒரு கரையும் வந்து ஆகாது. ஆனால் இவர் வந்து தண்ணி தெளிக்கும் போது தெளிக்கிற இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இரத்த கரைகளாக மாறி இருக்குங்க. அப்படியே அந்த தண்ணியை தெளிக்கிறாரு, அந்த தண்ணி போயிட்டு அந்த செவுத்தில் படுது, அப்படியே ரத்தம் அப்படியே சுட்டுது. இந்த விஷயத்தை வந்து பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ளே
மிகப்பெரிய பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்போ நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் பவித்ரா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அந்த 2வது மருமகள் இருந்தாங்க இல்லையா, அவங்க திரும்பவும் உள்ளே வரும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுலேயும் குறிப்பாக ஒரு யாகம் ஒன்று பண்ணாங்க. யாகம் பண்ணதுக்கப்புறம் தான் என்னுடைய பையனும் இறந்து போயிட்டான், அதுக்கப்புறம் என்னுடைய வீட்டுக்காரருக்கும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய கொழுந்தனும் இல்லை, அவங்களுடைய மனைவி அதாவது 2வது மருமகளும் இல்லை, 2 பேரும் வெளியே போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அந்த யாகம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கணபதி ஹோமம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பூஜைகள் பண்ண 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 இவங்களுக்கு அதாவது பூர்ணிக்கு என்ன ஆகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா சாமி வந்துட்டு இருக்கு. அவங்களுடைய உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அம்மன் வருமா, சாமி வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சாமி ஆட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சாந்தப்படுத்துறதுக்காக பவித்ரா என்னென்னமோ பண்ணுறாங்க. அதாவது நார்மலாக அந்த விபூதியெல்லாம் இட்டு விட்டு சாந்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் அவங்க சாந்தம் அடைகிற மாதிரி இல்லை, அப்படியே பயங்கர ஆக்ரோஷமாக அவங்க வரணும், இங்கே அவங்கள வர வைக்கிறேன், அவங்கள வரணும், இங்கே வர வைக்கிறேன் பாரு, அவங்கள என்ன பண்ணுறேன் பாரு, திரும்ப 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 இதே வார்த்தைகளை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னடா இது இதே வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, என்னமாச்சு உங்களுக்கு ஏதாவது குறை வச்சிட்டோமா அப்படின்லாம் கேட்பாங்களா. அந்த மாதிரி எல்லாமே பவித்ரா கேட்டிருக்காங்க. நீ நல்லா இருக்கணும், அவங்க வரணும், அவங்கள இங்கே வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் இப்படியே போகுதுங்க. 1/4 மணி நேரத்தில் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கொழுந்தை, அதுக்கப்புறம் அவருடைய ஒய்ஃபு, அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து நைட்டில் யாகம் பண்ணா இல்லையா, ஒரு சாமியார்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாங்க இல்லையா, 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களே அவங்களுடைய தலையை போயிட்டு செவுத்தில் இடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பயங்கரமான விஷயங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்குது. இவ்வளோ சத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் இருந்து எல்லாமே உள்ளே வந்துடுறாங்க. வந்து பார்த்தா யாருனாலையும் அவங்க பார்த்த காட்சியை நம்பவே முடியலங்க. ஏன்னா இந்த 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா செவுத்தில் போயிட்டு இடிச்சுக்கிறாங்க, இப்படி பண்ணிக்கிறாங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்தில் 3 பேரும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கொழுந்தனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கை வந்து விளங்காமல் போயிடுது. அதுக்கப்புறம் அவருடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கையும் விளங்காமல் போயிடுது, காலும் விளங்காமல் போயிடுது. அந்த சாமியார் ஒருத்தன் பிளாக் மேஜிக் பண்ணா இல்லையா, அந்த சாமியார் பிளாக் மேஜிக் பண்ண சாமியார் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய கழுத்தை அவனே நெரிச்சிக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் அவனுடைய வாயிலிருந்து ரத்தமெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இவங்க 3 பேருக்கும் ஏதோ ஆயிட போகுது அப்படின்ற ஒரு பயத்தில் அங்கே இருக்கிறவங்க 3 பேரையும் வெளியே எடுத்து வராங்க. அதாவது வீட்டை விட்டு வெளியே எடுத்து வராங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் அட்மிட்டும் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் அந்த மந்திரம் பண்ணாலே ஒரு சாமியார் அவன் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிட்டான். ஆனால் இது வரைக்கும் அவங்களுடைய அதாவது பவித்ராவுடைய கொழுந்தனுக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் சரியாகவே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய கொழுந்தன் இது வரைக்கும் வந்து கால் விளங்காமல் தான் இருக்கா, அதாவது காலை கையான்னு தெரியல, கை விளங்காமல் தான் இருக்காப்புல. அவருடைய மனைவி காலும் கையும் விளங்காமல் பேசக்கூட முடியாத ஒரு நிலைமையில தான் இது வரைக்கும் இருக்காங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷங்கள் ஆயிடுச்சுங்க. 12 வருஷத்தில் பவித்ராவுடைய லைஃப் டோட்டலாக வேற மாதிரி மாறிடுச்சு. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் 2 ஆண் குழந்தைகள் வந்து பிறந்திருக்காங்க. ஆனால் என்னதான் முன்னமும் 2 ஆண் குழந்தைகள் பிறந்தாலும் அவங்களுக்கு முதல் பிறந்த குழந்தை இறந்து போன ஒரு சோகம் இருக்கு இல்லையா, அந்த சோகம் இது வரைக்கும் அவங்கள தாக்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காங்க பூர்ணிக்கிட்ட, இந்த மாதிரி அவங்களுக்கு நல்லா ஆகணும், யாருக்கு அவங்க கொழுந்தனுக்கும் அவங்க கொழுந்தனுடைய ஒய்ஃபுக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது அவங்களுடைய அக்கா பூர்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க பண்ண தவறுக்குண்டான தண்டனை அவங்க அனுபவிச்சே ஆகணும், இப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்க போது, இப்படியே அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிரும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை தான் கடந்த 12 வருஷமாக அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க சொன்னபடி அவங்களுடைய வாழ்க்கை இது வரைக்கும் மாறவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரியை கேட்கும்போது எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்ததுங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு சின்ன பொறாமை அப்படின்ற ஒரு விஷயம், அந்த பொறாமையினால் ஏற்பட்ட ஒரு கோபம், அந்த கோபம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆத்திரமாக மாறி அந்த ஆத்திரத்தினால பிளாக் மேஜிக் பண்ணி அந்த குடும்பத்தையே காலி பண்ணி எத்தனை உயிர்கள் யோசிச்சு பாருங்க. அவங்க மாமனார் இறந்து போயிட்டாங்க, அவங்க மாமியார் இறந்து போயிட்டாங்க. இதெல்லாமே தவறு அப்படின்னா அந்த சின்ன குழந்தைங்க, 1 வயசு குழந்தை, அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? அந்த குழந்தை இப்போதான் உலகத்துக்குள்ளே வந்திருக்கு. அந்த குழந்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தது. ஆனால் அந்த குழந்தையுடைய உயிர் அநியாயமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ரொம்பவும் மன வருத்தமாக தான் இருக்குது. ஸோ பவித்ரா, உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து நடந்துருச்சு, ரொம்ப கஷ்டமான விஷயங்கள், துக்கமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் எவ்வளோ துக்கமான விஷயங்கள் நடந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் தரக்கூடிய 2 குழந்தைகளும் வந்திருக்காங்க. உங்கள் ஹஸ்பண்ட் இப்போ உங்களை நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய லைஃப்பும் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஆண்டவனை பொறுத்த வரைக்கும் உங்களை நல்லா வச்சுக்கணும், நல்லா உங்களை வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறாரு. ஸோ கவலைப்படாமல் நீங்கள் நல்லது மட்டுமே பண்ணிக்கிட்டு இருங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் மேலும் மேலும் வெற்றி மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வீடியோ
வீடியோ முடிக்கிறேன். இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோவுக்கு நீங்கள் 3000 லைக்ஸ் அண்ட் 300 கமெண்ட்ஸ் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் போடுற ஒரு லைக்கும் கமெண்ட்டும் தான் என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்டராகவே இருக்குது. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லைனா என்னோட மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.